எழுப்பினோம், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம். செந்தமிழ் உள்ளத்தை வேர்கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? இத்தகு சிறப்பினை உடைய என் தாய் தமிழனை முதலில் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் கம்பனது பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. சீதையின் நடையழகும் ஸ்ரீராமனின் தோழழகும் என்று சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் தள்ளி 10,000 கவிதைகளை முத்தாக நமக்களித்த வித்தான இந்த கலை மகன் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான் நம் மனங்களில் என்று கூறிய கண்ணதாசனின் பாதம் பணிந்து கம்பன் காட்டும் சகோதரத்துவத்தை காண்போமா? வாருங்கள் அனைவரும். கம்பராமாயணம் என்பது நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் இயற்றப்பட்ட வழிநூல் என்று கேட்டீர்கள் என்றால் பெரும் தவறான கருத்து அது. காரணம், ராவணது சகோதரர்கள் ராவன் மீது காட்டிய அன்பும் ராவணனின் சகோதரன் ராவனின் மீது காட்டிய பணிவும், ஏன் சடாயும் குகன் வாலி சுக்ரீவன் என மற்ற அனைத்து உயிர்களும் ராவனின் மீது காட்டிய பணிவும் என சகோதரத்துவத்தின் மையமாக இருக்கும் இந்த வழிநூல் எப்படி நேர்மைக்காக இயற்றப்பட்ட வழிநூலாக இருக்க முடியும்? ஆம், உண்மைதான். இது சகோதரத்துவம் நிரம்பி வழியும் வழிநூல் தான். இதனை படித்திருந்தால் இந்நேரம் தமிழகத்தில் சகோதரத்துவம் அனைவரிடத்திலும் நிரம்பி இருந்திருக்கும் அல்லவா? ஒரு அடி நிலத்திற்காக, வெறும் ஒரு அடி நிலத்திற்காக வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கும் சகோதரர்களே, இதை கேளுங்கள். நீங்கள் ஒரு அடி நிலத்திற்காக காத்துக்கொண்டு என்ன கூறுகிறீர்கள் என்று தெரியுமா? என் சொத்து முழுவதும் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு அடி நிலம் என் சகோதரருக்கோ சகோதரிக்கோ செல்லக்கூடாது என்று கூறுகிறீர்கள். என்ன எண்ணம் இது? இதனை கேட்டுவிட்டு நீங்கள் இப்படி கூறுவீர்கள் என்றால் கூறுகிறீர்களா? அதாவது தனது தாயும் தந்தையும் கூறிய ஆணையின் கீழ் தனது ஆட்சியை இளையவனுக்கு விட்டுவிட்டு 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற ராவணன் உங்களுக்கு தெரியுமா? தன் அண்ணன் சென்று விட்டான் என்று கூறி அவன் பாதம் பணித்து அவன் பின்னே வளர்த்திருந்த இறங்குவனை உங்களுக்கு தெரியுமா? 14 ஆண்டுகளை கடித்து திரும்பி வந்த பிறகு தன் அண்ணனுக்கு தான் இந்த ஆட்சி அதிகாரம் செல்லும், இல்லையெனில் தீயில் விழுந்து இறந்து விடுவேன் என்று கூறிய வரதனை உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் வருவதற்காக முழுவதுமாக தன்னையே அர்ப்பணித்த சத்ருகனையாவது உங்களுக்கு தெரியுமா? நேர்மறை பாத்திரங்களில் தான் இப்படி சகோதரத்துவத்தை காண முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் இல்லை இல்லை, எதிர்மறையில் கூட இருந்திருக்கிறது. ராவணனின் சகோதரத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? தன் ஆசையாக வளர்த்த தங்கை மூக்கு அறுபட்ட